இந்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம வாசித்து கேட்போம். சங்கீதங்களின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 8. என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படி அவர் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காலை வேளையில நாம் இதைதான் விரும்ப வேண்டும். எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விருப்பத்தையோ நமக்கு பிரியமாய் இருக்கிற தோன்றுகிற எல்லாவற்றையும் செய்வதை காட்டிலும் தேவன் என்ன விரும்புகிறாரோ, தேவனுக்கு எது பிரியமோ அதை செய்தாதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு நாமே பிரியமா இருக்கக்கூடாது. நாம் எல்லாருமே தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிரியமாக நாம் நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். ஆண்டவருக்கு பிரியமான காரியம் நாம தேட வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறார். அவருக்கு என்ன பிரியமா இருக்கிறது அதைதான் நாம் செய்ய வேண்டும். சங்கீதம் 143ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட நாம் படித்தால் நன்றாக இருக்கும். சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியனை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று தாவீது கேட்கிறார். ஆண்டவரே, எது எனக்கு பிரியம் என்று சொல்லி, உமக்கு பிரியம் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா, எங்களுக்கு போதித்தருளும் ஆண்டவரே. எங்களுக்கு தெரியாதப்பா, எங்களுக்கு கொஞ்சம் அறிவு தான் இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் ஞானம் தான் இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் தான் எனக்கு புத்தி இருக்கு, ரொம்ப எங்களுக்கு அதிகமா இல்லை, எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்துல ஒரு குழந்தை போல, ஒரு பிள்ளையை போல தேவ சமூகத்திலே நாம் இப்படிதான் கேட்கணும். தாவீதை போல கேட்கணும். தாவீது அப்படிதான் கேட்டார். ஒரு ராஜா கேட்கிறார், ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடி கேட்கிறார், ஜபம் பண்ணி கேட்கிறார். ஆண்டவரே, எங்களுக்கு போதித்தருளும் அப்பா, உங்களுக்கு பிரியமானதை நான் செய்ய நான் விரும்புகிறேன், எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. நாங்கள் எதெல்லாம் செய்ய வேண்டும், இன்றைக்கு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்ன செய்ய வேண்டும் அப்பா, இப்படியாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும், பிரியமானதை செய்ய வேண்டும். ஆமென், ஆமென். இருக்கீங்களா எல்லாரும்? கேக்குதா? யாருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. கேட்கணும், ஆண்டவருக்கு கேட்கணும், கற்றுத்தாங்க அப்பா, சொல்லித்தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு போதித்தல்லும் ஆண்டவரே, சின்ன இருதயத்தில் எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா, சின்ன மூலையில எங்களுக்கு எட்டல ஆண்டவரே. உங்க அளவுக்கு நாங்க இன்னும் குழந்தைகள் ஆண்டவரே, கடுகு போல நாங்க இருக்கிறப்பா, எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா, எங்களுக்கு விலங்குல எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. தயவாய் எங்களுக்கு கொட்டி 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 எங்களுக்கு போதித்தல்லும் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாமே நான் தேவனுக்கு பிரியமானதை செய்யணும்னு சொல்ல முடியாது, எல்லாமே நான் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறேன் என்று சொல்ல முடியாது, எல்லாமே நான் தேவனுடைய ஆசையின்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்ல முடியாது ஆண்டவரே. சில வேளையில நான் வழி தவறி போகலாம், சில வேளையில உங்களுக்கு பிரியமில்லாம காரியத்துல நான் நடக்கலாம் ஆண்டவரே. சில வேளையில உங்களுடைய வழியை விட்டு நாங்கள் தூரம் போகலாம், நாங்க நினைச்சிருப்போம் அது கர்த்தருடைய வழி நினைச்சிருப்போம், ஆனா தேவ வழியா இருந்திருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாங்கள் திசை மாறி போகாதபடிக்கு உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும் ஆண்டவரே. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வேகமா படிங்க பார்க்கலாம். எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
பிரியமானது கர்த்தருக்கு பிரியமானது என்று இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நீங்கள் சோதித்து பாருங்கள். எப்படி பார்க்கலாம்? இது தேவனுக்கு பிரியம் தானே எப்படி நமக்கு தெரியும்? இது கர்த்தருக்கு விருப்பம் தான் நம்ம எப்படி நம்ம விளங்கிக் கொள்ள முடியும்? நம்மை நாம என்ன செய்ய வேண்டும்? சோதித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, இது உமக்கு பிரியம் தானா? நான் இந்த வார்த்தை பேசுறேன், இந்த பேச்சின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக அது உங்களுக்கு பிரியமா இருக்கிறதா? என் வழி உமக்கு பிரியமா இருக்கிறதா? என் வாழ்க்கை உமக்கு பிரியமாக இருக்கிறதா? நான் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நம்மை நாமே என்ன செய்ய வேண்டும்? சோதித்து பார்க்க வேண்டும். இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கு பிரியமானதை நம்ம சோதித்து பார்க்கணும்? தேவனுக்கு கர்த்தருக்கு பிரியமானது. பிரியமானது எதுவென்று நம்ம சோதித்து பார்க்கணும். எத்தனை பேர் சோதிச்சு பார்க்கறீங்க? எத்தனை பேர் ஜெபித்து பார்க்கறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருமே நாம் தேவனுக்கு பிரியமானது எது என்று சொல்லி நம்மை நாம் என்ன செய்யணும்? சோதித்து பாருங்க. சோதித்து பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசி. தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை சீக்கிரம் படிக்கணும், டைம் இல்ல. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது வெளிப்பட்டது. கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவித்து நான் அதை அறிவிக்க வந்தேன். சொல்லுகிற வார்த்தையை ஆ, நீ கவனித்து கேட்டு ஆ. சரிசரி அறியுங்கள். நீ மிகவும் பிரியமானவன். யார் சொல்றது? தேவ தூதன் வந்து சொல்றாரு. கேப்ரியேல் தூதன் வந்து சொல்றாரு, நீ தேவனுக்கு தேவனுக்கு பிரியமானவனாக நாம் இருக்கணும். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், பிரியமானவளே, பிரியமானவனே என்று கர்த்தர் நம்மை குறித்து சொல்ல வேண்டும். அப்போ தேவனுக்கு பிரியமானவன் என்று நம்ம பெயர் பெற வேண்டும் என்று சொன்னால் தானியேலுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? தானியேல் ஒரு ஜெபிக்கிற தேவ மனிதன், ஜெபிக்கிறவன். ஜெபிக்கிறவனாக நாம் இருக்க வேண்டும். ஜெபிக்கிறவனாக நாம் இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் தேவனோடு கூட பேசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜப ஜீவிய நமக்குள் இருக்க வேண்டும். ஜபம் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாண்டவரே. ஜபம் இல்லை என்று சொன்னால் தேவன் நம்மில் பிரியமாக இருக்க முடியாது. ஜபிக்கிறவன் மேல்தான் தேவன் பிரியமாக இருக்கிறார். தினந்தோறும் ஜபிக்கிறவன் ஜபிக்க வேண்டும், ஜபிக்க வேண்டும். சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. சோம்பேறிகளாக நாம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஜபிக்கிறவளாக நாம் இருக்க வேண்டும். ஜபிக்கிறவன் நம்மை குறித்து சொல்ல வேண்டும், அவன் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் ஜபிக்க வேண்டும். இது அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது. அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. அது அருமையான ஒரு வார்த்தை இருக்கும். 11வது வசனத்தை படிங்க. அப்பொழுது கர்த்தர் எழுந்து போய் வீட்டிலே அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? உங்களை குறித்து இப்படிதான் சொல்லணும். சவுல் என்ன பண்ணி கொண்டிருக்காருமா? ஜெபம் பண்ணிட்டு ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிறவன், ஜெபிக்கிறவன். நான் கிறிஸ்துவன் என்று சொல்வதற்கு பெருமை வேண்டாம். சில பேருக்கு பெருமை, நான் கிறிஸ்தவர்கள், நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். இன்னைக்குதான் ரசிக்கப்பட்டார் சவுல். அன்னைக்குதான் ஆண்டவர் சந்திச்சார் தர்சுபட்டினத்துல. உடனே வந்து ஜபிக்க தொடங்கிட்டான், ஜபிக்க ஆரம்பிச்சுட்டான். நம்மெல்லாம் பல வருஷம் கிறிஸ்தவர்கள், ஜபம் இல்லை. கேட்டா நம்ம 1000 சாக்கு போக்கு சொல்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய விஷயங்களை சாக்கு போக்கு சொல்றோம். பாஸ்டர் எனக்கு வேலை கிடைச்சுன்னா ஜெபம் பண்றோம் பாஸ்டர். ஆண்டவருக்கு ஒரு கண்டிஷன், வேலை இருந்தாதான் ஜெபிக்கணுமா?
திருமணம் ஆகல பாஸ்டர். திருமணம் ஆயிட்ட பிறகு நான் ஒழுங்காயிடும் பாஸ்டர். திருமணம் ஆயிடும். குழந்தை பிறந்துச்சுன்னா நான் ஒழுங்காயிடும் பாஸ்டர். குழந்தையும் பிறந்துடும். குழந்தை பிறந்த பிறகு ஏம்மா சர்ச்சைக்கு வரல, குழந்தைய கவனிக்கணும் பாஸ்டர். அல்லேலூயா. Hallelujah. இது நம்ம சொல்லுகிற சாக்கு போக்கு நிறைய இருக்கு. ஏன் நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். எது பிரியம் ஆண்டவருக்கு? ஆண்டவரோடு கூட பேசுகிறதான ஒரு அனுபவம். தேவனோடு கூட பேசணும், தேவனோடு கூட ஜெபிக்கணும். ஜெபம். தானியேலை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ மிகவும், தானியேல் 9:23 எழுதப்பட்டிருக்கிறது, நீ மிகவும் பிரியமானவன். அதே தானியேல் 10ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் சொல்லுகிறது, அந்த நாட்களிலே தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேற மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சை ரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமளத்தை பூசிக்குள் சென்று கூட அடிகளேன். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. வாசனை திரவங்களை கூட நான் பயன்படுத்தவில்லை. ஏன்? 21 நாள் தேவ சமூகத்திலே உபவாசம் இருந்து ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன் பாபிலோன் தேசத்திலே 3 பிரதானிகளிலே, மகா பிரதானிகளிலே இவரும் ஒரு பிரதானியாய் இருந்தார். பாபிலோன் வல்லரசு நாடுகளிலே 3 பிரதானிகளிலே இவரும் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பிரதானியாக இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவ மனுஷனுக்கு எவ்வளவு பிஸியா இருந்திருப்பார். அந்நிய தேசத்துல யோசித்து பாருங்கள். சொந்த வீட்டுல கூட அவர் இல்ல, அந்நிய தேசத்துல இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவ மனுஷன் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, தேவனை பிரியப்படுத்துகிறாரு, ராஜாவை பிரியப்படுத்தல, மனிதர்களை பிரியப்படுத்தல, மற்ற காரியங்களை அவர் பிரியமா இல்ல. தேவனுக்கு என்ன பிரியமோ அதைதான் அவர் செய்து கொண்டிருக்கிறாரு. அவர் கண்டுபிடிச்சாரு தேவனுக்கு எது பிரியம் தெரியுமா? தேவனோடு கூட பேசுகிறதான ஒரு அனுபவம். Hallelujah. நீங்களும் நானும் யாரோட இருக்கணும்? ஆண்டவரோடு கூட இருக்கணும். தேவனோடு கூட பேசணும், தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கணும், தேவனோடு கூட நல்ல ஒரு உறவுல கம்யூனிகேஷன்ல நம்ம காணப்பட வேண்டும், தேவனோடு கூட நல்ல ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். நானும் கர்த்தரும் நானும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயம் என்று சொல்லுகிற அளவுக்கு ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. Hallelujah. அதே பேர் சொல்ல ஏமா ஜெபத்துக்கு வரல பாஸ்டர், கொஞ்சம் வேலை வந்து ஏதாவது ஒரு சாக்கு போக்கு நம்ம சொல்லி. ஆனா தானியேல் பாருங்க, 6ஆம் அதிகாரம், தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே இன்னும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காலும் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் சொல்லி. சத்தம் இருக்குதுங்க தேசத்துல, கடுமையான ஒரு சட்டங்க. ஜெபம் பண்ண கூடாதுங்கிற சட்டம் வந்துச்சுங்க. அப்படியெல்லாம் சட்டம் இருக்கா உங்களுக்கு? இல்லை. ஜெபிக்க கூடாதபடிக்கு உங்க வீட்டுக்காரர் சொல்லி இருக்கிறாரா? வீட்டுக்காரம்மா சொல்லி இருக்கிறாங்களா? அல்லேலூயா. Hallelujah. உங்க வீட்டுல யாராவது தடை போட்டிருக்கிறாங்களா? வாயை பிளாக் போட்டு ஒட்டி இருக்கிறாங்களா? இல்லை. இல்ல கால்கள் கட்டப்பட்டிருக்குதா? கைகள் கட்டப்பட்டிருக்கிறதா? சுதந்திரமா இல்லையா? நீங்க தேவனுடைய பிள்ளைகளை யோசனை பண்ணி பாருங்க. தானியேல் சட்டத்தை மீறி, எஸ்தர் ராஜாத்தி கூட பாத்தீங்கன்னா சட்டத்தை மீறிதான் எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. அல்லேலூயா. Hallelujah. தடையை மீறிதான நீங்களும் நானும் ஜெபிக்கிறோம். தடையை மீறிதான் ஜெபிக்கிறோம். தடை வருதுன்னு சொல்லிட்டு தடை வந்துச்சு அதுக்காக ஜெபிக்கலன்னு ஆண்டவர்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா அதை விட ஒரு தலைகுனி வேற எதுவும் தெரியாது. ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற எந்த விசுவாசியோ அந்த விசுவாசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு, மகளே மகனே நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா நம்முடைய வேலைங்க. ஆண்டவரை பிரியப்படுத்தணுங்க. தேவனுக்கு பிரியமா இருப்பது எப்படி? ஜெபம் ஜெபிக்கிறவன் தான் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். வேற ஒருவரால ஜெபிக்காதவன் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கவே முடியாது. ஆண்டவரோட தொடர்பே இல்லைங்க. ஆண்டவரை பார்க்கவே இல்லை. திடீர்னு போய் நின்னா ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய அப்படின்னு சொன்னா நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு. அல்லேலூயா. Hallelujah. நீங்க யாரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி எப்போ ஒரு முறை விசிட் பண்றதா ஆண்டவரே? அல்லேலூயா. Hallelujah. தானியேல் எப்படி விசிட் பண்ணாரு ஒரு நாளைக்கு?
மூன்று வேலை. மூன்று வேலையை போயிட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு குட் மார்னிங் ஆண்டவரே, அல்லேலூயா. அல்லேலூயா. காலையில எழுந்து அதிகாலையில எழுந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணினான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதி நிறைந்த ஒரு வாழ்வு, ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற ஒரு மகிமையான ஒரு வேலை, அற்புதமான ஒரு வேலைங்க அத ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்ததாக தேவனுக்கு பிரியமானது என்னது என்று நாம் பார்ப்போம் என்று சொல்லி எபிரேயர் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 13ஆம் அதிகாரத்திலே அருமையான ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் வசனம் 15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதவிகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே அவர் மூலமாய் அடுத்த வசனம் அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். தேவன் எதன் மேல் பிரியமாய் இருக்கிறாரு? தானம் தர்மம். அல்லேலூயா. அல்லேலூயா. எபிரேயர் 13:16 எழுதப்பட்டிருக்கிறது. இது யாருன்னா கொடுக்கிறவன். முதலாவது ஜெபிக்கிறவன். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது யாரு? ஜெபிக்கிறவன் மேல தேவன் பிரியமா இருக்கிறாரு. இரண்டாவது கொடுக்கிறவன் மேல தேவன் பிரியமா இருக்கிறாரு. தேவனுக்கு எது பிரியமோ அதைதான் நீங்களும் நானும் செய்யணும். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். தேவனுக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுக்கு பிரியமானது என்னன்னா ஜெபம் அவருக்கு பிரியம். அதே போல கொடுக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா எங்க இருந்து இது வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் தன் பிள்ளையை கொடுத்தார், தேசத்துக்காக கொடுத்தார். தன் ஒரே பேரான குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் உலகத்திற்காக உலக மனிதனுக்காக ஜீவ பலியாக கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஈசாக்கு என்ன செய்தார்? ஆபிரகாம் என்ன செய்தார்? ஈசாக்கை கொடுத்தார். கொடு அப்படின்னு கேட்கிறார் ஆண்டவர், எனக்கு கொடுன்னு கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே கிட்ட சொல்ற, மோசே ஒரு கூடாரம் அமைக்கணும், இவங்க கிட்ட எல்லாம் கேட்டு வாங்கு அப்படின்றார். அவங்க கிட்ட ஏது? வனாந்தரத்துல ஏது? எங்க இருக்குது அவங்க கிட்ட காசு பணம் வெள்ளி? அதான் நீங்க வெளியே வரும்போது எல்லாம் வீட்லயும் கேட்டு வாங்கிட்டு வந்தீங்களே, அது நான் தான் வாங்க சொன்ன, அதெல்லாம் என்கிட்ட கொடு அப்படின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் கவனிக்கிறீங்களா? இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென். அல்லேலூயா. பாருங்க, தேவன் எதிர்மை பிரியமா இருக்கிற ஆகையால் அவருடைய நாமத்தை அன்றியும் 16 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். நன்மை செய்றீங்களா? நன்மை செய்றீங்களா? தான தர்மம் பண்றீங்களா? இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பலி அப்படின்ற பலி செலுத்துறது, கர்த்தருக்கு பலி செலுத்துறதுங்க. தானம் தர்மம் கர்த்தருக்காக நம்ம செய்தெல்லாம் பலி செலுத்துறது, கொடுக்கிறது. கொடுக்கிறவர் மேல தேவன் எப்படி இருக்காரு? பிரியமா இருக்கிறாரு. யாருக்கு கொடுக்கணுமா? எளியவர்களுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், விதவைகளுக்கு கொடுக்கணும், கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும், உதவியற்றவங்களுக்கு திக்கற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்படியே பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது. ரோமர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க வேகமா. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாம் பலவீனமை தாங்க வேண்டும். நம்மை ஒவ்வொருவரும் இருநூறிய பக்தி முக்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவருக்கு பிரியமாய் நடக்க கடவர். கிறிஸ்துவும் பிரியமாய் நடவாமல் உண்மை நிதிகளுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதிக்கிறபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும். பாருங்க, கொடுக்கிற காரியங்களில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற 15ஆம் அதிகாரம் ரோமர் 15:1 எழுதப்பட்டிருக்கிறது. என்னென்ன? பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். எதுங்க அவங்களுக்கு குறைபட்டிருக்கிறாங்க? அந்த குறைவிலே அவங்களை நம்ம என்ன செய்யணும்? தாங்கணும். இதுதான் நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க. ஆண்டவர் கூட நமக்கு பிரியமா, அவருக்கு பிரியமா இல்லைங்க, மற்றவர்களுக்கு அவர் கொடுத்து கொடுத்து கொடுத்து. பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஏழை விதவை 2 காசு போட்டான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் காணிக்க போட்டீங்க, எல்லாரையும் விட இந்த ஏழை விதவை என்ன பண்ணாங்க? அதிகமாக போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனத்தை படிங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம்
7வது வசனத்தை படிங்க, சீக்கிரம் படிங்க. அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாய் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கொடுக்க கடவன், கொடுக்கிறவன் மேல தேவன் பிரியமாய் இருக்கிறார். அதுவும் எப்படி கொடுக்கணும் தெரியுமா? விசனமா கொடுக்க கூடாது. யாராவது விசனமா கொடுக்குறீங்களா? மனசுல ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுக்க விசனமா இருக்காமா? தேவனுக்கு கொடுக்கறது விசனமா? உங்களுக்கு கட்டாயமா கொடுக்குறீங்களா? ஐயோ கொடுத்துதான் ஆகணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேருக்கு இந்த கொடுன்னு சொன்னாலும் பிடிக்கிறது இல்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுன்னு சொன்னாலும் என்ன செய்யுது இல்ல, பிடிக்கிறது இல்லைங்க. ஆனா ஆண்டவருக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்காது, யாருக்கு பிடிக்கும்? கர்த்தருக்கு பிடிக்கும். அப்ப கர்த்தருக்கு என்ன பிரியமோ அதை நம்ம செய்யணும். தேவனுக்கு என்ன பிரியமா, அவர் என்ன பிரியப்படுகிறார்னா கொடுக்கிறதுல பிரியப்படுகிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கப்படும். உற்சாகமாய் கொடுக்கிறவத்திலே தேவன் பிரியமா இருக்கிறார். யார் கொடுக்குறீங்களோ அப்படியே ஒரு நாள் அவ்வளவு பிரியமா இருக்கிறார் ஆண்டவர். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறத போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனாய் இருக்கணும், பிரியமானவனாய் இருக்கணும். ஜெபிக்கிறவன் மேலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கொடுக்கிறவனத்துல தேவன் எப்படி இருக்கிறாரு? பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக ரோமர் புத்தகம் 14ஆம் அதிகாரம். ரோமர் 14:18. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு எப்படி இருக்காரு? யாருக்கு தேவனுக்கு பிரிய? கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன். ஊழியம் செய்கிறவன் சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியம் செய்கிறவன். முதலாவது கொடுக்கிறவன் மேல, ஜெபிக்கிறவன் மேல தேவன் பிரியமா இருக்கிறாரு. கொடுக்கிறவனாய் இருக்கணும், தேவன் பிரியமா இருக்கிறாரு. ஊழியம் செய்கிறவனாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிறவன், கொடுக்கிறவன், ஊழியம் செய்கிறவன். மூன்றாவது ஊழியம் செய்கிறவன். ஊழியம் செய்றீங்களா? இல்லங்க நாங்க செய்யறதில்ல, பாஸ்டர் தான் ஊழியம் செய்யறாரு. பாஸ்டர் மட்டும்தான் ஊழியம் செய்யணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. மேய்ப்பன் குட்டி போடுவானா, ஆடு குட்டி போடுமா? ஆடுதான் குட்டி போடும். அல்லேலூயா. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா மேய்ப்பன் குட்டி போடுறாருன்னு? அல்லேலூயா. யாருதான் குட்டி போடணும்? ஆடுதான். ஆடை சம்பாதிச்சு கொண்டு வரணும். வசனத்தை நாங்க உங்களுக்கு புல்லுள்ள இடங்களிலே கர்த்தர் மேய்ப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வசனங்களை கொடுப்போம், சத்தியங்களிலே உங்களுக்கு சத்தியத்திலே நடத்துவோம், அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விடுவோம். எல்லாம் செய்யணும். ஆனா நீங்க என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். ஆத்துமாக்களை சம்பாதிக்கிற வேலை உங்களுடைய வேலை, விசுவாசிகளுடைய வேலை. புதிய புதிய ஆத்துமாக்களை நீங்கள் ஊழியம் செய்து ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். அப்போ இந்த ரோமர் 14:18 என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற பாஸ்டருக்கு ஊழியம் செய்யணும் சொல்லாதீங்க, சபைக்கு ஊழியம் செய்யணும் சொல்லாதீங்க. நீங்க செய்யற ஊழியம் எனக்கோ சபைக்கு இல்ல, கிறிஸ்துவுக்கு நீங்க ஊழியம் செய்றீங்க. கிறிஸ்துவுக்கு நீங்கள் ஊழியம் செய்றீங்க. பிரதர் சிஸ்டர், நீங்க கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்றீங்க. எந்த ஊழியம் செய்தாலும் சரி, சிறுவர் ஊழியமானாலும் சரி, சபையில செய்யப்படுகிற சின்ன ஊழியமா இருந்தாலும் சரி, அது எந்த ஊழியமா இருந்தாலும் சரி, அது விசாரிக்கிற ஊழியமானா இருந்தாலும் சரி, அதை வீடு சந்திக்கிற ஊழியமானாலும், கைவிருத்தி கொடுக்கிற ஊழியமானாலும், ஜெபம் பண்ணுகிற ஊழியமானாலும், சபையில சுத்தம் செய்கிற ஊழியமானாலும், ஆயத்தம் செய்கிற ஊழியமானாலும், எந்த ஊழியம் செய்தால் அதற்குரிய பலனை கர்த்தரே உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு யாரு ஊழியம் செய்கிறவனுக்கு யார் பலன் கொடுப்பாரு? கர்த்தரே உங்களுக்கு பலன் கொடுப்பாரு. நீங்க ஊழியம் செய்யுங்க, எதிர்பார்த்து ஊழியம் செய்யாதீங்க. கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வது என்மேல் விழுந்த கடமையில் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம யாருக்கு ஊழியம் செய்யணும்? கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்யணும். 103ஆம் சங்கீதம், 103ஆம் சங்கீதத்திலே 21வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவருக்கு பணிவிடைக்காரனாய் இருக்கிற
சேனைகளே அவருடைய சர்வ சேனைகளே. ஸ்தோத்திரியுங்கள். சங்கீதம் 103:21 எழுதப்பட்டிருக்கிறது, அவர் பணிவிடைக்காரர். நீங்களும் நான் யாருங்க? பணிவிடைக்காரர். அவருக்கு பணிவிடைக்காரர். கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணுங்க. பணிவிடை செய்து ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஊழியம் செய்யணுங்க. சாதாரண ஒரு வேலைக்காரனா இருக்கணும். நீங்களும் நானும் வேலை செய்யணும், பணிவிடை செய்யணும். ஒருவரை ஒருவர் பணிவிடை செய்யறதாங்க ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் ஊழியம். மைக்க பிடிச்சு பிரசங்கம் பண்றது ஊழியம் இல்ல. நிறைய பேர் ஊழியம்னா அதான் நினைச்சிட்டு இருக்கா, மேடை போட்டு பிரசங்கம் பண்றது ஊழியம். அது இல்லைங்க. பணிவிடை செய்யும், பணிவிடை செய்யும். 103:21 அழகா எழுதப்பட்டிருக்கா, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து. பிரியமானதை செய்துங்க. கவனிங்க, சாமுவேல் சின்ன சாமுவேல் இருக்கும்போது சின்ன வயசுல யாருக்கு பணிவிடை செஞ்சாரு? யாருக்கு பணிவிடை? நீங்க யாருக்கு செய்றீங்க? கர்த்தருக்கு செய்றீங்க. அது கேட்ட பலனை கர்த்தரே தருவார், ஆமென். கர்த்தரே கொடுப்பாரு. நீங்க ஊழியம் செய்றீங்க ஆண்டவருக்காக. நீங்க சின்ன சின்ன பணிவிடை செய்து பாருங்க. ஒரு சபையில, ஊழியத்துல, பாஸ்டருக்கு பணிவிடை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து 40 நாள் முடிச்ச பிறகு வரும்போது தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செஞ்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் பணிவிடை செஞ்சு? தேவ தூதர்கள் பணிவிடை செய்தாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த பணிவிடை செய்கிற ஆவி நமக்குள்ள வரணும். பணிவிடை ஆவி நமக்குள்ள இருக்கணும். தாழ்மை இருக்கணும். தாழ்மையோடு கூட பணிவிடை செய்கிற அந்த ஆவியை நமக்குள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் நான் அப்படிப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அதுக்குரிய பலனை கர்த்தர் தருவார். நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறவங்க. பணிவிடை செய்கிற கர்த்தருடைய தாசர்கள், பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், நீதிமான்கள். நீங்க ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சபையிலே, ஊழியத்திலே, ஊழியக்காரர்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்யணும்? பணிவிடை செய்யணும். இப்படிப்பட்ட பணிவிடை செய்கிற ஆவி நமக்குள்ள வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். செய்வீங்களா? செய்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 3 காரியம் சொல்லியிருக்கிறார். அடுத்த 4வதாக எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் படி. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். கர்த்தர் ஏனோக்கு எடுத்துக்கொண்டார். அவர் மறிக்கவே இல்லைங்க. ஏனோக்கு உயிரோடு இருக்கும் போது காணாமற் போயிட்டாரு. வசனம் சொல்லுகிற தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். மரணத்தை காணாம இந்த உலகத்திலே டைரக்டா என்ன செய்தாரு? எடுத்துக்கொள்ளப்பட்டார். யாரு? ஏனோக்கு. பைபிள் எடுத்துட்டு எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க டைரக்டா? எலியா. அடுத்தது ரதத்தில் அக்கினி ரதம். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரு? எலியா அக்கினி ரதத்தில் ஏறி போனாரு. ஏனோக்கு அப்படியே காணாமல் தேவனோட 300 வருஷம் சஞ்சரித்தாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 300 வருஷம். 300 வருஷம் இருக்கீங்களா? அல்லேலூயா. நீங்க எத்தனை வருஷம்? அல்லேலூயா. நீங்களும் ஆண்டவர் எத்தனை வருஷம்? ஏனோக்கு 300 வருஷம். நீங்களும் ஆண்டவர் எத்தனை வருஷம்? 3000 வருஷம். அது பைபிள்ல இருக்கிறது உண்மை. நடந்தது எழுதப்பட்டது. ரைட்டுல. 300 வருஷம் உலகத்துல வாழும் போது மனைவி இருந்தாங்க, பிள்ளைங்க இருந்தாங்க, குடும்பம் இருந்துச்சு. இந்த இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டு 300 வருஷம் யாரோ நடந்தார் அவரு. தேவனோடு. நீங்க எத்தனை வருஷம் நடக்கிறீங்க? ரைட்டுல. எத்தனை வருஷம் நடக்கிறீங்க? இது வரைக்கும் எத்தனை வருஷம் நடந்திருக்கீங்க? சில பேருக்கு 10 வருஷம் ஆனவங்க சலிப்பு வந்துருது. என்னடா கிறிஸ்துவ வாழ்க்கை, ஜபம் பண்ணணுமா, சர்ச்சுக்கு போடணுமா? சொல்லுங்க பார்க்கலாம், மனசாட்சி தொட்டு அந்த மாதிரி உங்களுக்கு வரல? சலிப்பு வந்துச்சே இல்லையா? சபைக்கு போகணுமா? ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சா? பைபிள் படிக்கணுமா? ஜெபிக்கணுமா? உபவாசம் இருக்கணுமா? அந்த எண்ணம் வரல சொல்லுங்க மாம்சத்துல.
தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு தாழ்மையா சொல்றேன், 300 வருஷம் தேவனோடு கூட குடும்பத்தோடு கூட நடந்த தேனோக்கு விசுவாசத்தை விட்டோ தேவனுக்கு பிரியமா செய்து கொஞ்சம் கட்டுக்கால கூட பின் வாங்கலைங்க. கட்டுக்கால கூட பின் வாங்கல. ஆனா நீங்களும் நானும் எத்தனை சபைக்கு வராத போன நாட்கள், எத்தனை வாரங்கள் இருக்கு இந்த வருஷத்துல. ஆண்டவரை விட்டு நம்ம சில வேலை பின்வாங்கி இருக்கிறோம். சபைக்கு போகாம இருந்திருக்கிறோம், பைபிள் படிக்காம இருந்திருக்கிறோம், ஜெபிக்காம இருந்திருக்கிறோம், ஊழியம் செய்யாம இருக்கிறோம், மறந்துட்டு இருக்கிறோம், தேவனோட பேச மறந்துட்டு இருக்கிறோம், தேவ சமூகத்தை விட்டு கொஞ்சம் அப்படி இடையே போயிருக்கிறோம். ஆனா நம்ம என்ன சொல்றோம், நான் ஆண்டவரோடு கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா விசுவாசத்தினால விசுவாசிக்கிறவனாய் இருக்கணும். தேவனுக்கு பிரியம் தெரியுமா? விசுவாசிக்கிறவன். முதலாவது என்ன சொன்ன? ஜெபிக்கிறவன். இரண்டாவது கொடுக்கிறவன். மூன்றாவது ஊழியம் செய்கிறவன். நான்காவது விசுவாசிக்கிறவன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனாக இருக்கணும். ஆண்டவர் மேல் அவ்வளவு விசுவாசம் ஏனோக்கு. கர்த்தருக்கு பிரியமானது விசுவாசம். அந்த விசுவாசத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு உண்மை நடந்தனால்தான் கர்த்தர் அவனை நீ வேணா பையன் கூட வந்துன்னு சொல்லி கொண்டு போயிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு பிரியம் பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத. நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவிசுவாசத்தையே பேசுவாங்க. 4 அவிசுவாச வார்த்தை வரும், ஒரு விசுவாச வார்த்தை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. 4 அவிசுவாசமான வார்த்தை பேசுவாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சா நான் விசுவாசிக்கிறேன். முன்ன பேசுறது யாரு? இதுக்கு முன்னாடி பேசுறது யாரு? நீங்க தானே பேசுறீங்க. அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதீங்க, மற்றவங்களை கெடுக்காதீங்க. விசுவாசத்திலே வல்லவன் ஆபிரகாம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்திலே வல்லவன், வல்லவனுக்கு வல்லவன் ஆபிரகாம். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் அவர். பாருங்கள், வேதத்தை 11ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதிங்க, உறுதி. காணப்படாதவைகளின் நம்ம காணல, பரலோகத்தை காணல, தேவனை முகமுகமாய் காணல, ஆனா நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறோம். கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும். சில பேர் எனக்கு தரிசனம் வந்தாதான் பாஸ்டர், தரிசித்து தான் நான் நடப்பேன், கர்த்தர் சொன்னாதான் செய்வேன். தரிசித்து நடக்காதீங்க, விசுவாசித்து நடங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இருக்கிறார் என்று விசுவாசி. தம்மை தேடுகிறவருக்கு நன்மை செய்கிறார் என்று விசுவாசி. தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் பலனளிக்கிறார். நமக்காக மரித்தார், நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார், நமக்காக உயிரோடு எழுந்தார். இயேசு மீண்டும் வரப்போகிறார். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசி. அவருடைய வருகை இருக்கிறது, தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல், விசுவாசியின் பேர் வச்சுட்டு விசுவாசம் இல்லை. பேர் என்ன? விசுவாசி. ஆனா பண்றதெல்லாம் அவிசுவாசி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பேச்சு அவிசுவாசி, ஜெபம் இல்ல அவிசுவாசி, சர்ச்சைக்கு வரதுல அவிசுவாசி, நிறைய விஷயங்களில தேவனை பிரியப்படுத்துறது அவிசுவாசி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, நீ விஷ ஊசியா இருக்காத அப்படின்னு. எங்க பெரிய பாஸ்டர் சொல்லுவாரு, நீ என்ன இருக்காத, விசுவாசியா இருக்கிறியா, விஷ ஊசியா இருக்கிறியா? அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளை ஆண்டவரை துக்கப்படுற அளவுக்கு நடந்துக்குவாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப துக்கம் வரும். சில வேளை பாஸ்டர்களுக்கு துக்கம், என்ன இந்த விசுவாசம் பிடிக்க அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம இருக்கக்கூடாது. பிரியமா இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆண்டவருக்கு நீங்க பிரியமா இருக்கணும், நீங்க என்ன செய்யணும்? கர்த்தரை விசுவாசிக்க, விசுவாசி, விசுவாசி. முதல் காரியம் என்ன? ஜெபிக்கிறது. இரண்டாவது கொடுக்கிறது, ஷார்ட்டா சொல்றேன். மூன்றாவது ஊழியம் செய்கிறது. நான்காவது விசுவாசிக்கிறது. ஐந்தாவது சங்கீதம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை படிக்கும். சங்கீதம்
முதலாம் அதிகாரம் ஆலோசனை நடவாமல், முதல் 2 வசனம். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழி நில்லாமலும், பாவிகளுடைய வழியில நில்லாமலும், பரியாசக்கார பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் எங்க இதுல கர்த்தருடைய கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் இரவும் பகலும் வேதத்தில் அவருடைய வேதத்தில் பிரியமாய் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 5வது யார் தெரியுமா? தியானம் செய்கிறவன். வேதத்தை தியானம் செய்கிறவர். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை தியானம் செய்கிறீங்களா? தியானம் செய்கிறீங்களா? இரவும் பகலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. டே அண்ட் நைட். தாவீது அரசன் எப்போ தியானம் செய்தாரு? இரவும் பகலும். கர்த்தருடைய வேதம் தியானம். இன்னைக்கு நம்ம கையில இரவும் பகலும் செல்போன் தான். எப்படி ஆண்டவருக்கு நாம பிரியமா இருக்க முடியும்? இரவும் பகலும் டிவி. எப்படி ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியும்? இரவும் பகலும் மற்றவர்கிட்ட பேசுறது எப்படி ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியும்? இரவும் பகலும் வேதத்தை தியானம் செய்கிறன்னு சொல்ற விசுவாசிகள் இல்ல. 1 மணி நேரமாவது நான் வேதத்தை தியானம் செய்கிறவன் சொல்லுகிறவன் இல்ல. கர்த்தருக்கு 1 மணி நேரம் கொடுக்க முடியல. வேதத்தை தியானம் செய்ய முடியல. சில நேரங்களிலே 3/4 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் பிரசங்கம் ஓடிக்கொண்டிருக்கும் போது பிரசங்கத்தையே சில வேலை கேட்க முடியல. நிறைய பேருக்கு தியானிக்க முடியல. எப்படி ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியும்? நம்ம தேவனுக்கு பிரியமா இருப்பேன் எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவருக்கு 1 மணி நேரம் கொடுக்க முடியலையே. உலகத்திற்கும் மற்ற காரியங்களுக்கும் குடும்பத்துக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர் மேல பிரியமா இருப்பாரா? தேவன் உன்னை நேசிப்பாரா? தேவனுக்கு முதல் இடத்தை கொடுக்கணுமே. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமே. வேதமே சத்தியம், சத்தியம் இயேசு, இயேசுதான் சத்தியம். அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா? டீச்சர் தினகரன் சொல்லுவாரு, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஒரு நிமிஷம் ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை நம்மால் நினைச்சு பார்க்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. தேவனுடைய பரிசுத்த வேதாகமும் நம்முடைய கைகளில் இருக்கிறது. வாரத்திற்கு 1 முறை எடுக்கிற விசுவாசிகளை குறித்து நாம் துக்கப்படுகிறேன். ஆகிய நம்ம துக்கப்படுகிறோம். தினந்தோறும் பைபிள் படிக்கிற அனுபவம் இருக்கா? நமக்கு தியானம் செய்கிற அனுபவம் இருக்கா? எது நமக்கு பரலோகத்தை நம்ம போகும்போது எது நம்ம கூட வரும்? ஓடி ஆடி செய்து எதுவுமே உன் கூட வராது. நம்ம போகும்போது எதுவுமே உன் கூட வராது. நீ ஆண்டவருக்கு கொடுத்த நேரமோ அந்த செய்த காரியம் தான் உன் கூட வரும். ஆண்டவருக்கு என்னெல்லாம் செய்தியோ அதுக்குரிய பலன் தான் நமக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காரியம் அந்த காரியம் பார்த்து இது வேலை அந்த வேலை இந்த வேலை எந்த தலையை முட்டிட்டு ஓடுவான். டென்ஷனும் ஓடுவான். நான் கேட்கிறேன், ஆண்டவரை விட இது முக்கியமா? தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரியம் என்ன காரியம்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானம் செய்கிற மனுஷன், தியானம் செய்கிறவன், தியானம் செய்ய. சங்கீதம் 19 அதிகாரம் 14வது வசனம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள் பாருங்க, என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக. என் இருதயத்தின் தியானம். அல்லேலூயா, அல்லேலூயா. தியானம் செய்யுங்கம்மா ஐயா, தியானம் செய்யுங்க. வசனத்தை தியானம் செய்யுங்க. தேவனை தியானம் செய்யுங்க. அவருடைய பரலோகத்தை தியானம் செய்யுங்க. அவருடைய மகிமையை தியானம் செய்யுங்க. அவருடைய மகத்துவங்களை தியானம் செய்யுங்க. அவருடைய அதிசயங்களை தியானம் செய்யுங்க. அவருடைய அற்புதங்களை தியானம் செய்யுங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை தியானம் செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஈசாக்க பாருங்க, ஈசாக்க தியானம் செய்கிறவர், பயபக்திக்குரியவர். ஆபிரகாம் விசுவாசத்திற்குரியவர்.
ஈசாக்கு வந்து பயபக்திக்குரியவர். ஏன் பயபக்தி? வேதத்தை தியானம் செய்யறதுனால பயபக்தியா வந்தது. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால விசுவாசம் உள்ளவராய் மாறினார். நீங்களும் நானும் வேதத்தை தியானம் செய்யும் போது பக்தி தானா வரும். நிறைய பேருக்கு பக்தி இல்ல. உங்களையே நீங்க யோசனை பண்ணி பாரு, பக்தி இருக்கா? பக்தி எப்படி நீங்க வெளிப்படுத்துவீங்க? உங்களை பார்த்த உடனே ஒரு பக்திமானா தெரியணும். பக்தி எங்களுக்கு, பக்தியின் பரவசம் உங்களுக்குள்ள வெளிப்பட வேண்டும். எப்படி பக்தி வரும்? வேதத்தை தியானம் செய்யும் போதுதான் பக்தி வருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, இல்லாட்டா உங்களை பார்த்தா பக்தியே வராது எங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. வேதத்தை தியானம் செய்யணும். அவங்களுக்கு தான் அந்த பக்தி நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை காலம் சொல்லியிருக்கிறேன்? முதலாவது என்ன? ஜெபிக்கிறவன். இரண்டாவது கொடுக்கிறவன். மூன்றாவது ஊழியம் செய்கிறவன். நான்காவது விசுவாசிக்கிறவன். ஐந்தாவது தியானம் செய்கிறவன். அடுத்தது எத்தனாவது? ஆறாவது. நீதிமொழிகள் 12:22. நீதிமொழிகள் 12:22. ஜாக்கிரதை உன்னுடைய கையில் ஆளுகை செய்யும். 22 12:22 சொல்லு. பொய் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு தெரியும். உண்மையாய் நடக்கிறவர்கள். உண்மை உள்ளவன், உண்மை உள்ளவன், உண்மை உள்ளவன் அவருக்கு பிரியும். உண்மையாய் நடங்க. எல்லாத்திலும் உண்மையா இருக்கீங்களா? அதுக்கு ஆப்போசிட் மேல அதான் பொய். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேருக்கு பொய் பேசியே பழக்கம். ஒரு நாள் ஆகிலும் பொய் சொல்லலைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. எதுக்கெடுத்தாலும் பொய், எதுக்கெடுத்தாலும் பொய், 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 பொய். பிறக்கும் போதே பொய்யெல்லாம் பிறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வளர்ப்பு எப்படி இருக்குது? பொய்யாதான் இருக்கு. பொய் உதடு அப்படின்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன உதடு? பொய் உதடுகள். உதட கொஞ்சம் மாத்தணும். அல்லேலூயா. ஆபரேஷன் பண்ணி தான் மாத்தணும். உதடு வந்து உண்மை உள்ள உதடு. தானாதிபதி நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக அதுதான் ரொம்ப பிரியம். கர்த்தர் நம்மளை நம்பி இருக்கிறாரு. கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறாரு. ஒரு நம்பி உங்களை ரட்சித்து இருக்கிறாரு. உங்க மேல ஆண்டு ரொம்ப பிரியமா இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? உண்மையாய் நடக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு ரொம்ப பிரியம்னா உண்மையா, உள்ளத்துல உண்மையா இரு. நான் சொல்றேன், கொஞ்சத்திலேயாவது உண்மையா இருன்னு சொல்றேன். கொஞ்சத்தில் என்ன செய்யுது? உண்மையாயிரு. உண்மையாயிரு என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. கொஞ்சத்தில் உண்மை உடனே அநேகத்தில் தேவன் என்ன செய்வார்? அதிகாரியாய் கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அடுத்ததாக எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி பாருங்க. அசைவில்லாத ராஜ்யம் பெறுகிறவர்களாகிய நாம். என்ன ராஜ்யம்? எதுங்க அசைவில்லாத ராஜ்யம்? பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் தான் அசைவில்லாத ராஜ்யம். மீதி எல்லாம் அசையும். மீதி எல்லாம் என்ன செய்யும்? அசையும். பூமி அசையுமா? இது அசையும். வானம் அசையுமா? அசையும். மரச்செடி கொடிகள் அசையுமா? அசையும். மனிதன் அசைவானா? ஆமா, பார்த்து நாலா பக்கம் அசைவான். அல்லேலூயா. நாலா பக்கமும் அசைவான். அவனுக்கு ஸ்டெடி இல்லை. அல்லேலூயா. Hallelujah. அப்போ எதுதான் அசையாது? தேவனுடைய தேவனுடைய ராஜ்யம் மட்டும் அசையாது. அது அசைக்க முடியுமா? முடியாது. எல்லாரும் அசைச்சிடலாம். ஆனா எது அசைக்க முடியாது? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தை அசைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் எப்படி இருக்கணும்? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமா என்ன ஆராதனை?
பிரியமான ஆராதனை. அப்படின்னா யாருன்னா ஆராதனை செய்கிறவன். இவன் யாருங்க? ஆராதனை செய்கிறவன். நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்னா ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கணும். ஆராதனை நம்ம செய்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவரை ஆராதனை செய்து 2 மணி நேரம், 7 to 9 மணி, இந்த 2 மணி நேரத்துல எத்தனை பேர் வந்து பாடல் ஆராதனையில பங்கு பெறீங்க? பாடல் ஆராதனை இருக்கு தெரியுமா? துதி ஆராதனை இருக்கு தெரியுமா? ஜப ஆராதனை இருக்கு தெரியுமா? செய்தி சொல்லுகிற அந்த அதுவும் ஒரு ஆராதனை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கொடுக்கிறது ஒரு ஆராதனை, அது தெரியுமா? முழுக்க இது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆராதனை. உங்களுடைய பேர் என்னங்க? பரிசுத்த ஆராதனைக்கு நீங்க வரலீங்களா? செய்திக்கு வர பாஸ்டர். எப்ப வர? செய்தி நேரத்துல வந்து உட்காந்துரும் பாஸ்டர். எல்லாம் முடிக்கிறது நீங்க ஆமென் சொல்றதுக்குள்ள வந்துரும் பாஸ்டர். அல்லேலூயா. சிலப்ப ஓடி போய் ட்ரெயின் பிடிக்கிற வேலையா இது? பிளைட் ஓடி போய் பிடிக்க முடியுமா? ஆண்டவர் வந்துட்டா பின்னாடி ஓட முடியுமா? நீங்களும் நானும் 7 மணிக்கு முதல் ஜெபம் ஆரம்பிக்கிறாங்களா, அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இங்க உட்காரணும். அதுல பழகுங்க. ஜார்ஜ் ஐயாவுக்கு அம்மா இருக்கிறாங்க, இந்த வெங்கட ஐயா இருக்கிறாரு. எவ்வளவு தூரத்துல இருந்து வயசானவங்க, அந்த அம்மா முடியாதவங்க அரியூர்ல இருந்து வராங்க. எங்க இருந்து வராங்க? கோல்ல இருந்து. அரியூருங்க. புறப்பாடி தாண்டி அந்த பிரிட்ஜ் எல்லாம் தாண்டி அரியூர். எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாங்க? எத்தனை மணிக்கு அங்கிருந்து கிளம்புவாங்க? வயசானவங்க நடக்க முடியல அந்த அம்மானால. எத்தனை மணிக்கு நாம இங்க வரோம்? தேவன் பரிசுத்த ஆராதனைக்கு, தேவனை பிரியப்படுத்துகிற ஆராதனையா நாம இருக்கணுங்க. நீங்களும் நான் யாருக்கு பிரியமா எடுக்கணும்? பாஸ்டர் கேட்பாருன்றதுக்காக நீங்க வரக்கூடாது. நீங்களும் ஆண்டவரும் பிரியமாய் ஆராதனை செய்யணும். பிரியமாய் ஆராதனை. ஆண்டவர் பரிசுத்த ஆராதனைக்கு வரும்போது நான் தேவனை பிரியப்படுத்த வருவது, நான் தெய்வத்தை ஆராதிக்க வருகிறேன். எனக்கு ஆண்டவர் ஜீவன் தந்தார். தேவன் தான் என்னுடைய தேவன். அவர் கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, நான் தேவனை தான் ஆராதனை செய்வேன். அல்லேலூயா. எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, தேவனை தான் ஆராதிக்கும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், இவங்களை விடவா நமக்கு? சிங்க கபியை பார்த்தவங்க, அக்கினி ஜுவாலை பார்த்துட்டு வந்தவங்க, எதிரியா இருக்குது சிங்கத்தை காட்டி நிக்க வைக்கிறாங்க, உள்ள போடுவோம்னு சொல்றாங்க. நாங்க மனுஷனை ஆராதிக்க மாட்டோம், தேவனை தான் தூக்கி போடுங்க. தேவனை தான் அக்கினி ஜுவாலை தூக்கி போடுங்க, நெருப்பை தூக்கி போடுங்க. எங்களை தேவனை தான் நாங்கள் ஆராதிப்போம். ஆண்டவர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் தேவனை தான் ஆராதிப்போம். அதுதாங்க பக்தி. அதுதான் தேவ பயம். காலம் தாமதம் செய்வது தேவனுக்கு பிரியமா இராது. நேரத்தோடு அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்க திருடாதீங்க. தேவனுடைய நேரத்தை களவாடு செய்யாதீங்க. தேவனுக்கு பிரியமாக நாம் நடக்க வேண்டும். நல்ல ஆண்டவர் பிரியப்படுத்துகிற ஆராதனை, ஆவியில ஆராதனை செய்யணும். சும்மா அப்படி மாம்சத்துல வந்து போறதல்ல. நம்ம இங்க வந்துட்ட உடனே நம்ம வேற எண்ணங்கள் நமக்கு வரவே கூடாது. தேவனை தவிர வேற நினைவுகள் நமக்கு வரவே கூடாது. ஆவியிலே ஆராதனை, முழு இருதயத்தோடு ஆராதனை, முழு பலத்தோடு ஆராதனை, முழு உள்ளத்தோடு தேவனுக்கு ஆராதனை. ஆராதனை செய்கிறவன். தானியேலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் நிச்சயமா என்னை தப்பி. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஆராதனை செய்யலீங்க நீங்க, எப்படி அந்த வார்த்தை ஃபில் பண்ண முடியும்? இடைவிடாமல் தூங்குகிற உன்னை கர்த்தர் விடுவிப்பாரா? விடுவிக்க மாட்டார். இடைவிடாமல் தூங்குகிற நீங்கள், இடைவிடாமல் உலக வேலையை செய்கிற உங்களை கர்த்தர் விடுவிப்பார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இல்லை, இடைவிடாமல் உன் தேவனை ஆராதிக்கும் போது அவர் நிச்சயமா உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கொலேசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். கொலேசியர் 3:20. சீக்கிரம் முடியும்.
பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்க. சில பேர் வந்து பெற்றோருக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பெற்றோர்கள் உங்க பிள்ளை உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க அப்படின்னு. நானும் உங்களுக்கு சொல்றேன், உங்க ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர்களுக்கு கீழ்ப்படிங்க. அவங்கதான் உங்களை பெற்றெடுத்தாங்க. யாரு பெற்றெடுத்தது? ஊழியக்காருக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. அதுவும் பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, பிள்ளைகளே நீங்க தான் பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் பெற்றோருக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படியுங்கள். எல்லா காரியத்திலையும். என்ன காரியம்? 1 இருந்து 100 வரைக்கும் எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிங்க. இது கர்த்தருக்கு பிரியமானது. கவனிக்கணும், எல்லாரும் கீழ்ப்படிக்கணும். கீழ்ப்படிதல் தான் கீழ்ப்படி. அதாவது என்னன்னா, கீழப்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. அத படிக்கணும். நீங்க இத படிக்கணும். எப்படி கீழ்ப்படினும் அதை படிக்கணும். கீழ் பிளஸ் படி. எப்பவுமே நீங்க தாழ்மையா இருக்கணும். பெருமை வந்துடக்கூடாது உங்களுக்குள்ள. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எப்பவுமே எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். கிருபை அளிக்கிறார். கீழ்ப்படிக்கிறவன். முதலாவது என்ன சொன்னேன்? ஜெபிக்கிறவன். ஜெபம். 2வது கொடுக்கிறவன். 3வது ஊழியம் செய்கிறவன். 4வது விசுவாசிக்கிறவன். அப்புறம் எத்தனாவது? தியானிக்கிறவன். 5வது வந்து தியானம் செய்கிறவன். 6வது உண்மை உள்ளவன். 7வது ஆராதிக்கிறவன். 8வது கீழ்ப்படுகிறவன். 8 காரியம். பிரைஸ் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? 8 காரியம் சொல்லி 8 அலையில சொல்லுங்க. ஒன்று யோவான் 3ஆம் அதிகாரம் 12. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் உலகனால் 22. 3:22. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினாலே நாம் வேண்டிக் கொள்கிற எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. வசந்த மறுபடியும் படிங்க. 22. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினாலே, பாருங்க, அவருக்கு முன்பாக பிரியமான 8 காரியத்தை நீங்க செய்யறதுனால, 8 காரியத்தை நீங்க செய்யறதுனால நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். நீங்க 8 காரியத்தை நீங்க செய்தீங்கன்னா, நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, நிச்சயமா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு குறைவும் உங்களுக்கு வராது. நீங்க ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறபடினாலே நீங்க வேண்டிக் கொள்ளுகிற காரியம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எது கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க விரும்புகிறதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். எப்போ? நீங்க ஆண்டவருக்கு பிரியமா நடக்கும் போது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமா நடப்பீங்களா? என்ன கேட்டாரு? உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். கர்த்தாவே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள் என்று வேதத்திலே வாசித்தோம் அல்லவா? அவருக்கு நீங்க பிரியமாய் இருக்க போது சகல காரியமும் கர்த்தர் உங்களுக்கு தந்தருவார்.